ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஆழ்வான் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாதரம் முனிம் ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜே யுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्गिरिगुडं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेण परकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஸ்ரீவத்ச சின்ன விஸ்வேபியோ நமோக்தமி தீமஹே எதுக்தய ஸ்ரீ கண்டே ஆந்தி மங்களசூத்திரதாம். குருத்தாழ்வான் அருளிய பஞ்சஸ்தவங்களிலே இரண்டாவது ஸ்தவமாக அமைந்திருக்கக்கூடிய அதிமானுஷஸ்தவம், அதை நாம் அனுபவித்து வருகிறோம். காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ அனங்கராச்சாரியர் சுவாமி அவர் அருளிய தத்வார்த்த சிந்தாமணி என்கிற வியாக்கியானத்தை கொண்டு நாம் இந்த ஸ்லோகங்களுக்கான அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வருகிறோம். இந்த பிரபந்தத்திலே 17வது ஸ்லோகம் தொடங்கி ஆழ்வான் ராமாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு அதிலே நடந்த பல ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எடுத்து அனுபவிக்கிறார். அதிலே முக்கியமாக 17வது ஸ்லோகம் 18வது ஸ்லோகம், அந்த 2 ஸ்லோகங்களிலே பிராட்டியை இழந்து அதற்காக மிகவும் வருந்தி அவளை எங்கே போயிருக்கிறாள் என்பதை அறியாமல் தேடித் திரிந்த தேவரீர் இன்னொரு பக்கத்திலே ஜடாயு மகாராஜருக்கு மோட்சத்தையே அளித்தீரே, இது என்ன ஆச்சரியம்! ஒரு பக்கம் மனுஷ ஜென்மத்துக்கு தகுந்ததாக மனைவியை தொலைத்து அவள் எங்கே போயிருக்கிறாள் என்று தெரியாமல் தேடுகிறீர், இன்னொரு பக்கம் ஒருவரை மோட்சத்துக்கே அனுப்புகிறீர். இப்படி ஆச்சரியமான தேவரியுடைய லீலைகள் அமைந்திருக்கின்றனவே என்று அந்த 2 ஸ்லோகத்திலே அதை அனுபவித்தார். அதைத் தொடர்ந்து 19வது ஸ்லோகத்திலே சுக்ரீவ மகாராஜருக்கு நம்பிக்கை ஏற்படும்படிக்கு 7 சால விருட்சங்கள் அதை ஒரே அம்பாலே அடித்தீர். அவன் கேட்டது, அதாவது அவர் சுக்ரீவ மகாராஜர் கேட்டது, இந்த 7 விருட்சங்களை உம்மாலே வீழ்த்த முடியுமா என்பது. அவருக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக இப்படி தேவரீரை கேட்டார். அவர் கேட்டதோ 7 விருட்சங்களை அடிப்பதுதான். ஆனால் தேவரீர் என்ன பண்ணினீர்? 7 விருட்சங்களை அடித்து அதுக்கு மேலே 7 குலப்பர்வத்தங்கள் அவைகளையும் அடித்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகங்கள் 7 லோகங்கள் அவைகளையும் பிளந்து இப்படி இந்த ஒரு அம்பினாலே இத்தனை காரியத்தை பண்ணினீரே, இதெல்லாம் எம்பெருமானுடைய பெருமையை காட்டி இப்படிப்பட்டவர் தேவரீர் எதுக்காக சுக்ரீவ மகாராஜரை போய் துணையாக கொண்டீர்? துணையாக கொள்வது என்றால் நல்ல பலவானை கொள்ள வேணும். அப்படி கொள்ளாமல் தேவரீரை நம்பி வந்தவர் அவரை போய் நான் உம்மை துணையாக கொள்கிறேன் என்று சொல்லுகிறீர். அதுவும் யாரை விட்டு? வாலியை விட்டு சுக்ரீவனை துணையாக கொண்டீர். வாலியாவது ராவணனையே பயமுறுத்தினவன், நல்ல பலசாலி. அதுக்கு மேலே அவனுக்கு வரம் வேற இருக்கு. யாராவது அவனை எதிரிட்டு யுத்தம் பண்ணினால் அவர்களுடைய பாதி பலம் அவனுக்கு வந்துவிடும் என்று இப்படி வரமெல்லாம் வாங்கி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட வாலியை துணையாக கொள்ளாமல் சுக்ரீவனை போய் துணையாக கொண்டீரே. ஒரு பக்கம் பார்த்தால் ஒரே அம்பினாலேயே பல இடங்களை பிளக்கிறீர், இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒரு சக்தி அற்றவனை துணையாக கொள்கிறீர் என்று இப்படி 19வது ஸ்லோகத்திலே ஆழ்வான் அனுபவித்தார். அதைத் தொடர்ந்து 20வது ஸ்லோகம், இதிலேயும் இந்த சுக்ரீவ மகாராஜரை துணையாக கொண்டது அதை எடுத்து அனுபவிக்கிறார். அதுக்கு மேலே வாலியை வதம் பண்ணினது அதையும் கோடிட்டு காட்டுகிறார். 21வது ஸ்லோகத்திலே வாலி வதத்தை நன்றாக விவரிக்கிறார். முதல்ல 20வது ஸ்லோகம், அதை அனுபவிக்கலாம். தாசசகா சமபவத் தவய கபீந்திரஹ.
தத்வித்விஷம் கபிம் அமர்ஷ வசாத் ஜிகாம்சுஹு தத்ஸ்நேஹ விக்லபதியம் தமிமம் கபீந்திரம் விஸ்ரம்பயன் சபதி சாலகிரீன் அவித்யஹ என்று 20வது ஸ்லோகம். முதலில் இதற்கான பதபதார்த்தத்தை அனுபவிக்கலாம். இதற்கான பதவுரையை முதலில் அனுபவிக்கலாம். கனெக்ஷன் சரியில்லைன்னு வருது. முதல்ல பதவரை அனுபவிக்கலாம். ஹே தேவ, எம்பெருமானே. ஒவ்வொரு ஸ்லோகமுமே எம்பெருமானை அழைத்து சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். யஹ் கபீந்திரஹ, யாவனொரு சுக்ரீவன். கபீந்திரன்னா கபிகளுக்கு தலைவன் சுக்ரீவன். தவ, தேவரீருக்கு தாசக சகாச்ச சமபவத்து, அடியனாகவும் அன்பனாகவும் ஆனானோ. அவன் தேவரீருக்கு அடியவனாகவும் ஆனான், தேவருடைய அன்பையும் பெற்றான். அப்படி ஆனானோ. தத்து வித்விஷம் கபிம், அவனுக்கு விரோதியான வாலியை. த்விஷம்னாலே துவேஷம், அதை காட்டக்கூடிய வார்த்தை. வித்விஷம்னா அவனுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய வாலி, அந்த வாலியை துவம் தேவரீர் அமர்ஷவசாத்து, கோபவசத்தாலே ஜிகாம்சுஹு, கொல்ல விரும்பினவராய். அந்த வாலியை தேவரீர் கோபத்துக்கு வசப்பட்டவராக கொல்ல விரும்பினீர். அப்படி விரும்பினவராய் தொத் ஸ்நேக விக்லபதியம், தேவரீர் பக்கல் பிரேமத்தினால் கலங்கின புத்தியை உடையனான அந்த சுக்ரீவனை. சுக்ரீவ மகாராஜர் கூட ஏன் இந்த கலக்கம் வந்ததுன்னா, எம்பெருமானிடத்தில் அவ்வளவு பிரேமம், அந்த அன்பினாலே தான் கொஞ்சம் கலங்கி இதை போலே ஒரு சந்தேகப்பட்டார். பெருமாளுக்கு சாமர்த்தியம் இருக்கிறதா, ஒரு வாலியை போய் ஜெயிக்க வேணும் என்றால் அதுக்கு பெருமாளுக்கு சக்தி இருக்கிறதா, சாமர்த்தியம் இருக்கா என்று சந்தேகப்பட்டார். ஏனென்றால் அவரிடத்தில் அவ்வளவு பிரேமம், அவருடைய சௌகுமாரியத்திலே மிகவும் ஈடுபட்டு இப்படிப்பட்டவர் இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் பண்ணணுமா என்கிற அந்த ஒரு அன்பினாலே தான் அந்த ஒரு கலக்கம் ஏற்பட்டது என்பதை எடுத்து காட்டுகிறார். ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். ஏன்னா சுக்ரீவ மகாராஜ் சந்தேகப்படுறாங்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல எம்பெருமானிடத்துல இருந்த அன்பினாலே அந்த சந்தேகம் வந்தது. ஒரு நம்முடைய பிள்ளையே நல்ல பலவானாக இருக்க கூட இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு சண்டைக்கு போறான்னா நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா, இவ்வளவு பலவானா இருந்தாலும் உன்னால முடியுமாடா, நீ எனக்கு பண்ணிக்காமி, எனக்கு ஏதாவது பண்ணிக்காமி, உன்னால முடியும்னு, அப்பதான் நான் அவனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்முடைய குழந்தையா இருந்தா. அதே போல அந்த அன்பினாலே சுக்ரீவ மகாராஜர் அப்படி சொன்னார் என்பதை ஆழ்வான் இங்கே எடுத்து காட்டுகிறார். ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம் இது. ஸ்நேக விக்லபதியம், அப்படிப்பட்ட அந்த சுக்ரீவனை விஸ்ரம்பயன் சன், விஸ்வசிப்பியா நின்று கொண்டு, அவனுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தி கொண்டு, அவனுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார் பெருமாள். எப்படி என்றால் அந்த 7 மரங்களை சாலவிருஷங்களை அடிக்கிறார். சபதி, அப்போதே சாலகிரீன், மராமரங்களையும்
குலபர்வத்தங்களையும், சால விருட்சம் கிரி ரெண்டுத்தையுமே அவித்யக தேவரீர் எய்தருளிற்று, தேவரீருடைய அம்பினாலே அடித்தீர் என்று காட்டுகிறார். இது ஸ்லோகத்துக்கான பதவுரை. வியாக்கியானம் ரொம்ப சுருக்கமான வியாக்கியானம் தான். பெருமாளுக்கு ஒருபடியாலும் சமான ஸ்கந்தனாக மாட்டாத வாலியின் கையிலே பல கால் தகர்ப்புண்ட சுக்ரீவனாலே பெருமாளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையாயிருக்க அவனை சகாயமாக கொண்டது வியர்த்தம். அதாவது இங்கே பூர்வபக்ஷத்தை எடுத்து காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பெருமாளுக்கு ஒரு படியாலும் சமான ஸ்கந்தனாக மாட்டாத, சமான ஸ்கந்தன்னா நல்ல தோல் பலம், சமமான தோல் பலம் அது இல்லாதவனான சுக்ரீவ மகாராஜ். ஒருத்தரை துணையாக கொள்கிறோம்னா வாலி, அதாவது இங்கே இந்த வாலியை சொல்லுகிறார். முதல்ல அப்படிப்பட்ட அந்த வாலியே பெருமாளுடைய தோல் பலத்துக்கு பொருத்தமற்றவன். அவனுடைய தோல் பலம் ரொம்ப தாழ்ந்தது தான். அப்படிப்பட்ட வாலியின் கையிலே பலகால் தகர்ப்புண்ட சுக்ரீவன், அந்த வாலி கையிலே பலமுறை அடிபட்டு ஓடி வந்தவன் சுக்ரீவன். அப்படிப்பட்ட சுக்ரீவனாலே பெருமாளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையா இருக்க, பெருமாளுக்கு அந்த சுக்ரீவனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவன் பலவானும் இல்லை, அதுக்கு மேலே தோற்று ஓடிக்கொண்டு ராஜ்யத்திலேயும் இல்லை. இப்படியெல்லாம் இருப்பதனாலே அவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி இல்லையா இருக்க அவனை சகாயமாக கொண்டது வியர்த்தம். அவனை போய் உதவி கொண்டோமே, இது வீண் என்று அப்படி கொண்டாரே பெருமாள், அது வீண் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு மேலே அவனுக்கு விசுவாசத்தை பிறப்பிக்க வேணும் என்கிற இச்சை உண்டானதும் அனாவசியகம். அதுக்கு மேலே இவனே ஒரு பிரயோஜனம் இல்லாதவன், இவனுக்கு பெருசா நம்பிக்கை ஏற்படுத்தி என்ன பிரயோஜனம்? அப்போ அதை பண்ண பார்த்ததும் அனாவசியகம், அதுவும் அவசியம் இல்லை என்று சொல்லி ததர்த்தமான சப்த சால பஞ்சனம் சுதராம் அனாவசியகம். ததர்த்தமான, அதாவது அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடிய சால விருட்ச பஞ்சனம், அந்த சப்த சால பஞ்சனம், அதாவது 7 மரங்களை சால விருட்சங்களை தகர்ப்பது, பஞ்சனம்னா தகர்ப்பது, அது சுதராம் அனாவசியகம், மிகவும் அவசியமற்றது. அதாவது அவனே பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது மிகவும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக 7 மரங்களையும் இந்த கிரிகளையும் பாத்தாளம் வரைக்கும் போய் அடிப்பதுங்கிறது இதெல்லாம் அவசியமே இல்லையே என்று காட்டுகிறார். அனாவசியகம். தன்னளவில் அபராத லேசமும் செய்தறியாதவனாயும் சுவாபீஷ்ட சித்திக்கு துணையாக வல்ல மிடுக்கை உடையனாயும் இருந்த வாலியை கொன்றது அதிதராம் அயுக்தம் என்று வசை கூறுவாரை தெளிவிக்கிறார். இதில் சில பேர் எம்பெருமானை வசை பாடுகிறார்கள், ஏசுகிறார்கள். எதனால் என்ன சொல்லி பண்ணுகிறார்கள்னா, தன்னளவில் அபராத லேசமும் செய்தறியாதவனாயும், தன்னளவில்னா பெருமாள் விஷயத்திலே ஒரு அபராதமும் வாலி நேரே பண்ணவில்லை, செய்தறியாதவனாயும் சுவாபீஷ்ட சித்திக்கு துணையாக வல்ல மிடுக்கை உடையனாயும் இருந்த, அவனுக்கு பெருமாளுக்கு சமமான பலம் இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுடைய அபீஷ்ட சித்தினா இவனுக்கு ஆசைப்படுவது நிறைவேறுவதற்கு, அதுக்கு வல்ல மிடுக்கை உடையனாயும் இருந்த, அதுக்கு பொருத்தமான மிடுக்கு பலம் வாலியிடத்துல இருக்கு. எப்படி தெரிகிறது? ராவணனை ஏற்கனவே அவன் ஜெயித்திருக்கிறானே, தோற்கடித்திருக்கிறானே. அப்படி இருக்கிறதுனாலே இவனுக்கு அந்த சக்தி இருக்குங்கிறது தெரிகிறது. அப்படி உடையனாயும் இருந்த வாலியை கொன்றது அதிதராம் அயுக்தம், இது மிக மிக பொருத்தமற்றது. அயுக்தம்னா பொருத்தமற்றதுன்னு அர்த்தம் என்று வசை கூறுவாரை தெளிவிக்கிறார். இது என்று சில பேர் வசை பாடுகிறார்களே, பெருமாளை இப்படி திட்டுகிறார்களே, அவர்களை தெளிவிக்கிறார், அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகிறார். உங்களுடைய எண்ணம் தவறு, இப்படி நினைக்கக்கூடாது என்று அதற்கு தெளிவு கொடுக்கிறார். அது என்ன என்றால், சுக்ரீவன் ராமசந்நிதியிலே புகுந்து சோகம் திரஸ்தோ வனே பீதோ வசாம்யுத் பிராந்த சேதனக, இது கிஷ்கிந்தா காண்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார். இது எங்க இருக்குன்னா 5வது சர்க்கத்திலே இருக்கு.
சோகம் திரஸ்தோ வனே பீதோ வசாமி உத்பிராந்த சேதனக வாலினா நிகிருத்தோ பிராத்ரா கிருத வைரக ச ராகவ என்று பெருமாளை பார்த்து சுக்ரீவ மகாராஜர் சொல்லக்கூடிய வார்த்தை. ராகவரே, என்னுடைய அண்ணனும் என்னை கைவிட்டு விட்டான், அவன் என்னை எதிரியாகவும் ஆக்கிக் கொண்டான். அப்படி இருப்பதனாலே நானும் இந்த காட்டிலே மிகவும் பயத்தோடையும் வருத்தத்தோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு சக்தியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, இது 22வது ஸ்லோகம். இதுக்கு அடுத்தது 23வது ஸ்லோகத்திலே வாலினோமே மகாபாக பய ஆர்த்தஸ்ய அபயம் குரு கர்த்தும் அர்ஹசி காக்குத்ஸ்தஹ பயம்மேன பவேத் யதா என்று அடுத்த ஸ்லோகம். அதிலே சொல்லுகிறார், இப்படி மிகவும் பெருமை படைத்த பெருமாளே, நல்ல நன்மையை உடைய பெருமாளே, எனக்கு தேவரீர் அபயத்தை அளிக்க வேண்டும். யாரிடத்திலிருந்து? வாலியிடத்திலிருந்து எனக்கு அபயத்தை அளிக்க வேண்டும். ஏன்? அந்த வாலிக்கு நான் மிகவும் பயந்திருக்கிறேன், மிகவும் அவனுக்கு பயப்பட்டிருக்கிறேன். இனிமேல் நான் அவனிடத்திலிருந்து பயமற்று இருக்கும்படிக்கு தேவரீர் தான் அடியனுக்கு ஒரு அபயத்தை அளித்து தேவரீரால் தான் அதை பண்ண முடியும் என்று சுக்ரீவ மகாராஜர் சொல்லுகிறார். அப்படி என்று அபயம் வேண்டின அளவிலே இப்போ முதல்ல என்ன காட்டுகிறார்னா, இவன் சுக்ரீவன் சரணாகதி பண்ணியிருக்கிறான், பெருமாளிடத்திலே வந்து தேவரீர் அடியனை ரட்சிக்க வேணும்னு பிரார்த்தித்திருக்கிறான். அதனாலேயே மற்ற எல்லா காரியமும் பொருத்தம் என்று ஆகிவிடுகிறது. ஏன்னா சரணாகத ரக்ஷணம் என்பது பெருமாளுக்கு பிரதானமான தர்மம். அவர் தன்னை அண்டி வந்தவர்களை ரட்சிப்பது என்று அந்த விரதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருப்பதனாலே முதல்ல இந்த அபயம் வேண்டி அவன் வந்திருக்கிறானே, அதுவே இதுக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். அப்படி அபயம் வேண்டின அளவிலே வாலினம் தம் வதிஷ்யாமி தவ பாரியாபகாரினம் என்று பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணினாராக சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே ஒரு 4 ஸ்லோகம் கழித்து 3 ஸ்லோகம் கழித்து பெருமாள் சொல்லுகிறார், உம்முடைய பாரியாளை அபகரித்த அந்த வாலினம் தம் வதிஷ்யாமி தவ பாரிய அபகாரினம், உம்முடைய பாரியையை அபகரித்த அந்த வாலியை நான் ஜெயிக்கிறேன், வதம் பண்ணுகிறேன் என்று பெருமாள் அவருக்கு அபயம் அளித்திருக்கிறார் என்று பெருமாள் அபய பிரதானம் பண்ணினாராக சொல்லப்பட்டது. தாசனாயும் சக்காவாயும் அமைந்த சுக்ரீவனுக்கு இஷ்டம் செய்ய வேண்டிய கடமை பெருமாளுக்கு அவர்ஜனியம் அற்றாகையாலே, இப்படி தாசனாகவும் அதுக்கு மேலே சக்காவாகவும் நண்பனாகவும் இருக்கிறான், தாசனாகவும் இருக்கிறான். இப்படி தாசனாயும் சக்காவாயும் அமைந்த சுக்ரீவனுக்கு இஷ்டம் செய்ய வேண்டிய கடமை பெருமாளுக்கு அவர்ஜனியம் ஆயிற்று ஆகையாலே, தாசனாகவும் இருக்கிறான், அதே போல சக்காவாகவும் நண்பனாகவும் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு இஷ்டம் செய்ய வேண்டிய கடமை, அவனுக்கு தேவையான அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை பெருமாளுக்கு அவர்ஜனியம்னா கைவிட முடியாது, தவிர்க்க முடியாதது ஆயிற்று ஆகையாலே சுக்ரீவ விரோதி என்னும் ஆகாரத்தாலே வாலி பக்கல் விரோதம் வகித்த பெருமாள். நண்பனுக்கு விரோதி, நமக்கு விரோதி, அதுதானே இங்கே விஷயம். அப்படி சுக்ரீவனுக்கு விரோதி என்னும் ஆகாரத்தாலே, அப்படி அந்த நிலையிலே பார்த்தோம் என்றால் பெருமாளுக்கு வாலி விரோதியாக ஆகிவிட்டான் என்பது காட்டப்படுறது. அப்படி விரோதி என்னும் ஆகாரத்தாலே வாலி பக்கல் விரோதம் வகித்த பெருமாள் அதை தானே ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய நண்பனுக்கு அவன் விரோதியா இருக்காப்ப நமக்கும் அவன் விரோதி என்று அதை ஏறிட்டுக் கொள்கிறார். அப்படி ஏறிட்டு கொண்ட பெருமாள் அவனை கொல்ல புகுந்தது யுத்தமேயாம். அவனை
யுக்தமேயாம், அவனை கொல்ல புகுந்தது, வாலியை கொல்ல புகுந்தது பொருத்தம்தான் என்று இங்கே இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம். இதே போல மகாபாரதத்திலையும் வருது. அதாவது பாண்டவர்கள் எல்லாரும் நேரே பெருமாளிடத்திலே மிகவும் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். துரியோதனாதிகள் கண்ணனிடத்திலே நேரே விரோதம் பாராட்டவில்லை. ஆனால் துரியோதனாதிகளுக்கு கண்ணன் ஆதரவாக இல்லை, பாண்டவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறான். அப்ப அந்த யுத்தத்தை நடத்துவதற்காக தூது போகும் பொழுது துரியோதனன் கேட்கிறான் கண்ணனிடத்திலே, உனக்கும் எனக்கும் ஒன்றும் விரோதம் இல்லையே, நீ என்னுடைய வீட்டுக்கு வரலாமே சாப்பிடுவதற்கு, ஏன் என்னுடைய வீட்டுக்கு வராமல் நீ விதுரனுடைய வீட்டுக்கு போனாய்? பீஷ்ம துரோணஞ்ச அதிக்கிரமிய மாம் சைவ மதுசூதனன்னு அந்த ஸ்லோகத்திலே பீஷ்மரையும் விட்டாய், துரோணரையும் விட்டாய், என்னையும் விட்டாய், தன்னையும் சேர்த்துக் கொள்கிறான் துரியோதனன். அவன் பெரியவனோ இல்லையோ பீஷ்மன் துரோணர் போல தன்னையும் நினைத்து கொண்டு, ஏன்னா ராஜாவா இருக்கிறதுனால, இளவரசனா இருக்கிறதுனால தன்னை சேர்த்துக் கொள்கிறான். சேர்த்துக்கொண்டு இப்படி எங்களையெல்லாம் விட்டு நீ விதுரனுடைய இடத்துக்கு போயிருக்கிறாயே என்று சொல்ல, அப்பொழுது துஷதன்னம் நபோக்தவ்யம் துஷந்தஞ்ச நபோஜயேத்து என்று கண்ணன் சொல்லுகிறான் அங்கே. அதாவது விரோதிகளுக்கு நாம் உணவிடக்கூடாது, விரோதிகளுடைய வீட்டிலே போய் நாம் சாப்பிடக்கூடாது என்று கண்ணன் துரியோதனிடத்துல சொல்லுகிறான். சொன்ன உடனே துரியோதனன் கேட்கிறான், சரி எனக்கும் உனக்கும் ஒன்றும் விரோதம் இல்லையே, நான் ஒன்றும் உன்னிடத்துல விரோதிக்கலையேன்னா அதுக்கு மம பிராணாகி பாண்டவாகா என்று கண்ணன் சொல்லி, எனக்கு பிராணனை போன்றவர்கள் பாண்டவர்கள். இப்போ என்ன அர்த்தம்? என்னுடைய பிராணனை நீ வதைத்தாய் என்றால், அவர்களுக்கு நீ தொந்தரவு பண்ணினாய் என்றால் என்னையே தொந்தரவு பண்றதை போலத்தானே, அதனால நீயே எனக்கு விரோதி ஆகிவிட்டாய், அதனால்தான் உன்னுடைய இடத்துக்கு வரவில்லை என்று கண்ணன் அங்கே சொல்லுகிறான். அதே அர்த்தம் தான் இங்கேயும். வாலி எதற்காக வாலியை பெருமாள் விரோதிக்கிறார்னா, சுக்ரீவனை வாலி விரோதித்ததனாலே பெருமாள் வாலியை விரோதிக்கிறார். தன்னுடைய அடியார்களை யாரு எதிர்க்கிறார்களோ அவர்களை பெருமாள் எதிர்ப்பார் என்பது இங்கே தெரியுது. அதுதான் இங்கே புகுந்தது, அவனை கொல்ல புகுந்தது யுக்தமேயாம், அது பொருத்தம் தான் என்று காட்டுகிறார். நம் காரியம் செய்து தலை கட்ட வல்ல சக்தி ராமனுக்கு உண்டோ இல்லையோ என்று விஹ்வலனான சுக்ரீவனை, விஹ்வலன்னா மிகவும் வருத்தப்பட்டவன், அந்த சுக்ரீவன் என்ன பண்ணான்? நம்முடைய காரியம் செய்து முடிக்கக்கூடிய சக்தி பெருமாளுக்கு இருக்கா இல்லையா என்று வருத்தப்பட்டான். அப்படிப்பட்ட சுக்ரீவனை தேற்றினாலன்றி அவன் வாலியோடே போர் புரிய போக மாட்டான். ஆகையாலும் அந்த சுக்ரீவனுக்கு நம்பிக்கை கொடுத்தா தானே அவன் வாலியோட யுத்தம் பண்ண போவான். அப்பதானே இவனும் பெருமாளும் வாலியை கொல்ல முடியும். அப்படி போர் புரிய போக மாட்டான். ஆகையாலும் போகாவிடில் வாலியை கொல்ல வழி இல்லாமையாலும், என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் வேணும். சுக்ரீவனும் வாலியும் யுத்தம் பண்ண போகிறார்கள், அந்த சமயத்திலே நான் வாலியை கொல்லுகிறேன் என்று பெருமாள் ஏதோ ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அதான் அந்த சுக்ரீவன் யுத்தத்துக்கே போகவில்லை என்றால் அப்ப எப்படி அந்த வாலியானவன் கொல்லப்படுவான்? அப்படி போகாவிடில் வாலியை கொல்ல வழி இல்லாமையாலும், கொல்லாவிடில் தாம் பண்ணின அபயப்பிரதானம் பழுதுபடுமாகையாலும், இந்த வாலியை கொல்லவில்லை என்றால் பெருமாள் சுக்ரீவனுக்கு பண்ணின அபயப்பிரதானம் அது பழுதுபட்டுவிடும். ஏன்னா வாலி உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுக்ரீவனாலே நிம்மதியாக இருக்க முடியாது. இப்ப அந்த வாலி கொல்லப்பட்டால் தான் சுக்ரீவனுக்கு நிம்மதி ஏற்படும், அவனுக்கு அப்பொழுதுதான் அபயம் ஏற்படும். அந்த அபயப்பிரதானம் பழுதுபடும். ஆகையாலும் சுக்ரீவனை விஸ்ரப்தன் ஆக்க வேண்டியது ஆவசியகமாக. ஆக அந்த சுக்ரீவனை விஸ்ரப்தன் நம்பிக்கை உள்ளவனாக ஆக்க வேண்டியது ஆவசியகமாக, அது அவசியகம்தான், அது அவசியம்தான். அப்படி ஆவசியகமாக சாலபஞ்சனம் பிராப்தமாயிற்று இத்தனை. அதனால்தான் இந்த 7 மரங்கள் தகர்க்கப்பட்டன என்று இந்த ஸ்லோகத்தால் அருள் செய்தார் ஆயிற்று. அதனாலே தான் இந்த காரியத்தை பெருமாள் பண்ணினார் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறார். அதாவது சுக்ரீவன் தேர வேண்டும், அதாவது நம்பிக்கை பெற வேண்டும். அவன் நம்பிக்கை பெற்றால்தான் வாலியிடத்திலே போய் யுத்தம் பண்ணுவான். வாலியிடத்திலே யுத்தம் பண்ணும்போதுதான் பெருமாள் வாலியை கொல்ல முடியும். வாலியை கொன்றால்தான் சுக்ரீவனுக்கு பயம் போகும். அப்படி பயம் போனால்தான் அவன் ரட்சிக்கப்பட்டவனாக அபயம் பெற்றவனாக ஆவான். அதனாலே பெருமாள் இந்த சாலவிருட்சத்தை தகர்த்தது, அதன் மூலமாக சுக்ரீவ மகாராஜருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியது, சுக்ரீவ மகாராஜரும் வாலியும் சண்டை போடும்படி பண்ணினது, அந்த வாலியை மறைந்திருந்து கொன்றது, எல்லாமே பொருத்தம் என்பதை இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். இது 20வது ஸ்லோகம். தாசசகா சமபவத்து தவய கபீந்திரக.
தத்வித்விஷம் கபிமமர்ஷம் வசாத் ஜிகாம்சுஹு त्वत्स्नेह विक्लपदियं तमिमं कपीन्द्रं विस्रம்பயன் சபதி சாலகிரீன் அவித்யஹ என்று 20வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்ததாக 21வது ஸ்லோகம். அதிலேயும் இந்த வாலிவதத்தை நன்றாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த வாலிவதமானது பொருத்தமே, மறைந்திருந்து அடித்தது பொருத்தமா என்று கேட்டுக்கொண்டு அது பொருத்தமே என்று காட்டுகிறார். இதை பற்றி நாம் ஸ்ரீராமாயண தனி ஸ்லோகத்தில் விரிவாக அனுபவித்திருக்கிறோம். வாலி கேட்ட கேள்விகள் என்ன, பெருமாள் அதற்கு சொன்ன பதில் என்ன, சமாதானங்கள் என்ன, அதெல்லாம் நன்றாக விரிவாக அனுபவித்திருக்கிறோம். அதெல்லாம் சுருக்கமாக இங்கே அனுபவிக்க இருக்கிறோம். யத்வா மிருகம் மிருகயுவன் மிருகயா பதேனஹ ஷன்னோ ஜகந்த நது சத்ரு வதாபி முக்கியான் வதாபி முக்கியாத் தத்யுக்தமேவ தவ ராகவ வம்சஜஸ்ய திரியக்ஷு நைவஹி விபக்ஷதயோபசாரஹ என்று 21வது ஸ்லோகம். இதனுடைய பதவுரை முதலிலே. மிருகம் மிருகயுவத்து, காட்டு மிருகத்தை வேடன் மறைந்து கொள்ளுமா போலே. மிருகம் காட்டு மிருகம், அதை கொல்லக்கூடிய வேடன் அவன் எப்படி கொல்லுவானோ அதே போலே மிருகயா பதேனா அந்த தேவரீரும் வாலியை வேட்டையாடும் விழுக்காட்டிலே, அந்த விழுக்காடுன்னா இந்த இடத்துல அந்த முயற்சியிலேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த முயற்சியிலே ஷன்னஹ ஜகந்த மறைந்திருந்து கொன்றீர், அவனை அழித்தீர். எப்படி அழித்தீர்? மறைந்திருந்து கொன்றீர். சத்ருவத்து ஆபிமுக்கியாத்து துன ஜகந்த, சத்ருவோட யுத்தம் செய்யும் கணக்கிலே நேர் நின்று கொன்றீர் இல்லை. சத்ருவிடத்திலே யுத்தம் பண்ணி கொள்வதை போல நேர் நின்று இவனை வாலியை கொல்லவில்லை. இதி யத்வா என்பது யாதொன்றுண்டோ, என்ன விஷயம் இப்படி இருக்கிறதோ, தத்து அதுவானது ராகவ வம்சஜஸ்ய தவ இக்ஷ்வாக்கு வம்சரான தேவரி இருக்கு. ராகவன்னா அந்த ரகுகுலத்திலே வந்தவர்கள் ராகவர்கள். அப்படிப்பட்ட அந்த ராகவ வம்சத்திலே வந்திருக்கக்கூடிய தேவரி இருக்கு. யுக்தமேவ தகுந்ததேயாம், இது பொருத்தமானதுதான், வாலியை கொண்டது பொருத்தமானதுதான். யுக்தமேவ தகுந்ததேயாம், ஏனென்றால் எதனாலே என்றால் திரியக்ஷு திரியக் ஜந்துக்களிடத்தில் விபக்ஷதையா உபசாரோபி நஹி யுக்தஹ ஔபசாரிக சத்ருத்வ பிரதிபத்தியும் தகாதிரே. அதாவது என்ன சொல்லுகிறார்னா, ஒரு திரியக்குகளிடத்திலே, அதாவது மிருகங்களிடத்திலேயோ பட்சிகளிடத்திலேயோ ஒரு மனிதனானவன் ஔபசாரிக சத்ருத்வ பிரதிபத்தியும், உபசாரத்துக்கு கூட எனக்கு இந்த புலியை கண்டா விரோதம், எனக்கு இந்த சிங்கத்தை கண்டா விரோதம், எனக்கு இந்த ஒரு மானை கண்டால் விரோதம் என்று மிருகங்களிடத்திலே மனிதன் ஒரு சத்ருத்வ பிரதிபத்தி, ஒரு எதிரியாக நினைக்கக்கூடிய தன்மை கொள்ளக்கூடாது. அது உபசாரத்துக்கு கூட பொருந்தாது. மனிதன் எங்கே, விலங்கு எங்கே? மனிதனுடைய சாமர்த்தியம் என்ன, விலங்குடைய சாமர்த்தியம் என்ன? இவனும் எனக்கும் யுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்காது என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். அதனாலே மறைந்திருந்து கொண்டது சரிதான். நேரே யுத்தம் பண்ணுவதுங்கிறது பொருத்தம் இல்லையே. மனிதனும் விலங்கும் எப்படி யுத்தம் பொருத்தமாக பண்ண முடியும்? அது முடியாததுனாலே இங்கே மறைந்திருந்து யுத்தம் பண்ணினார் என்பது காட்டப்படுறது. வியாக்கியானம் கொஞ்சம் பெரிய வியாக்கியானம், ஆனால் சுலபமாக படித்தாலே புரியக்கூடிய வியாக்கியானம் தான். சரணாகதனான சுக்ரீவனுக்காக வாலிவதம் பிராப்தமாயிற்றென்று கொண்டாலும் நேர்கொடு நேரே நின்று வாலியை கொள்வது தவிர்ந்து மறைந்து கொண்டு பானப்பிரயோகம் பண்ணி வதம் செய்தது அயுக்தம் என்றும். சரி, சரணாகதனான சுக்ரீவனுக்காக, தன்னை நம்பி வந்த சுக்ரீவ மகாராஜருக்காக வாலிவதம் பிராப்தமாயிற்றென்று கொண்டாலும், இந்த வாலிவதமானது பிராப்தமானதுன்னு ஏற்பட்டது என்று சொன்னாலும், அது பொருத்தமானது என்று சொன்னாலும், நேர்கொடு நேரே நின்று வாலியை கொல்வது தவிர்ந்து, நேரே நின்று வாலியை கொல்லவில்லை, அதை தவிர்ந்து மறைந்து கொண்டு பானப்பிரயோகம் பண்ணி வதம் செய்தது அயுக்தம் என்றோ. மறைந்து கொண்டு அம்பை எய்தது, அப்படி எய்து அவனை வதம் பண்ணினது, வாலியை வதம் பண்ணினது அயுக்தம் என்றோ. அது பொருத்தமின்மை தானே.
பொருத்தம் இல்லையே அதுல என்று கேட்க அதுக்கு பதில் சொல்கிறார், வேட்டைக்காரன் மிருகங்களை மறைந்து நின்று அடிக்குமா போல அடித்து புகட்டது ஆகுமோ? ஒரு வேட்டைக்காரன் மிருகங்களை மறைந்திருந்து வேட்டையாடி கொன்று குவிப்பானே, அதே போல அடித்து புகட்டது அது யுக்தமாகுமோ? சத்ரு என்று புத்தி பண்ணி செய்த வதமாகில் உருவை காட்டி எதிரே நின்று யுத்தம் செய்வதன்றோ பிராப்தம். சத்ரு என்று புத்தி பண்ணி செய்த வதமாகில், இவன் எனக்கு எதிரி என்று பெருமாள் எண்ணம் கொண்டு வதம் பண்ணினான் என்றால் அப்ப எப்படி பண்ணியிருக்க வேண்டும்? உருவை காட்டி எதிரே நின்று யுத்தம் செய்வதன்றோ பிராப்தம். தன்னுடைய உருவத்தை காட்டி எதிரே நின்று யுத்தம் பண்ணியிருப்பதுதான் பொருத்தமானது. பிராப்தம் அதுதான் தகுந்தது என்று சொல்லுகிறார். ஸ்ரீராமன் பரம தார்மிகனாய் இருந்து வைத்து இங்கனே அதர்மத்தை செய்தது அனுச்சிதமன்றோ என்று பலர் பேசுவது உண்டிரே. ராமனோ பரமதார்மிகன், அப்படி இருக்கக்கூடியவன் இதே போல அதர்மத்தை செய்தது அனுச்சிதம், அது உச்சிதம் இல்லையே, பொருத்தம் இல்லையே என்று பலர் பேசுவது உண்டிரே. நிறைய பேர் பேசுகிறார்களே, இன்னைக்கும் பேசிட்டு இருக்கா. இன்னைக்கும் அப்பப்போ வருஷத்துக்கு 2-3 தடவை பட்டிமன்றம் எல்லாம் நடக்கும். ஏதாவது பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்லாம் வைத்துக்கொண்டு ஆங்காங்கே இதை போல பட்டிமன்றங்கள்லாம் வைப்பார். அதிலே பெரும்பாலும் இந்த ஒரு தலைப்பு இருக்கும். ஆனால் இப்பெல்லாம் மாறிடுதுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் இதை போல விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. ஏதாவது கண்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டு இது நடந்தா நல்லதா அது நடந்தா நல்லதா என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முற்காலத்திலாம் இதுதான் நிறைய இருக்கும். வாலிவதம் செய்தது சரியா தவறா அப்படின்னு தான் பட்டிமன்றத்தில் பேசுவார்கள். அப்படி இன்னமும் நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பட்டிமன்றத்தில் இல்லைன்னாலும் பல வைதிகர்களுக்கே இதிலெல்லாம் ஒரு சரியான புரிதலும் இல்லை, விசுவாசமும் இல்லை. எம்பெருமான் எதை செய்தாலும் அது நல்லது என்பதை நம்ப வேண்டும். யாரு? ஆஸ்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆனா ஆஸ்திகர்களாக இருக்கக்கூடியவர்களே இப்பொழுதெல்லாம் எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக பார்வை, ஒரு சரியான புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அதனாலே அது இப்படி பேசப்படுகிறதே என்று பலர் பேசுவதுண்டிரே என்று காட்டுகிறார். அதுக்கு ஒரு பிரமாணமும் காட்டுகிறார். அதாவது வேதாந்த தேசிகர் சங்கல்ப சூரியோதயத்திலே இப்படி அருளி செய்திருக்கிறார். நிரவதி குணகிராமே ராகவே நிராகசி வாகசி ஸ்புரண முஷிதாலோகா லோகா வதந்தி சதந்தி தே வரதனுஹதிம் சுவித்ரோகம் மனாக சர்ப்பணம் என்று சங்கல்ப சூரியோதயத்திலே தேசிகனும் அருளி செய்தாரே. சங்கல்ப சூரியோதயம் எடுத்து பார்த்தேன். அது இந்த ஸ்லோகம் அடி எனக்கு கண்ட படலை. அது ஏதோ ஆரம்பத்தில் இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தது. ஆனால் பார்த்தா ஆரம்பத்திலே அது இல்லை என்று இப்படி சங்கல்ப சூரியோதயத்திலே தேசிகனும் அருளி செய்தாரே. அவரும் இதே போல ஒரு விஷயத்தை அருளி செய்திருக்கிறார். நிரவதிக்க குணகிராமேன்னு எம்பெருமான் பல திருக்கல்யாண குணங்களை உடையவனாக இருந்தாலும் இது போல சில காரியங்களை உலகத்திலே பண்ணுகிறானே என்று இருக்குமா இருக்கும். அது என்ன அந்த ஸ்லோகம் பார்த்தா தான் சரியான அர்த்தம் நமக்கு புரியும் என்று சங்கல்ப சூரியோதயத்தில் தேசிகனும் அருளி செய்தாரே. வாலியை வதம் பண்ணினதே அயுக்தம், வாலியை வதம் பண்ணினதும் பொருத்தமன்று. அதுதனிலும் மறைந்து நின்று கொன்றது சுத்தராம் அயுக்தம் என்று பழிப்பார் பலருண்டே. அதுலேயும் மறைந்திருந்து கொன்றது மிக மிக பொருத்தமற்றது, அயுக்தம், மிகவும் அயுக்தம் என்று பழிப்பார் பலருண்டே. இப்படி பலரும் பழிக்கிறார்களே. அதில் முதல் பழிப்புக்கு பரிகாரம் அருளி செய்தார் கீழே. போன ஸ்லோகத்திலே முதல் பழி இவன் தேவையில்லாமல் கொன்றான் என்பதற்கு சமாதானம் சொல்லிவிட்டார். இல்ல தேவையில்லாமல் கொல்லல, சுக்ரீவ மகாராஜர் சரணாகதி பண்ணியிருக்கிறார். அவருடைய சரணாகதி பலிக்க வேண்டும் என்றால் வாலியானவன் வதம் பண்ணப்பட வேண்டும். அதனாலே வாலி வதம் என்பது யுக்தமே, பொருத்தமே என்பது காட்டப்பட்டது. முதல் பழிப்புக்கு பரிகாரம் அருளி செய்தார் கீழே. இரண்டாம் பழிப்புக்கு இதில் பரிகாரம் அருளி செய்கிறார். இரண்டாவது பழிப்பு அது என்னது? மறைந்து நின்று கொண்டது பொருத்தமில்லை என்று சொன்னார். அதற்கு இங்கே நிறைய பேர் சொல்லுகிறார்கள். அதற்கு இங்கே அந்த பழிப்புக்கு பரிகாரம் அருளி செய்கிறார். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். யுக்தமானபடி எங்கனே என்னில் இது எப்படி பொருத்தம் என்றால், ராகவ வம்சஜஸ்ய தவ திரியக்ஷு விபக்ஷதயா உபசாரோபி நயுக்தோஹி. அதாவது இந்த ரகுவம்சத்திலே பிறந்தவரான தேவரீர், இக்ஷ்வாக்கு வம்சரான தேவரீருக்கு எது பொருத்தமாக இருக்கும்?
உமக்கு சமமான பலம் பொருந்தியவரோட நேரே நின்று சண்டை போட்டா தான் பொருத்தமா இருக்கும். ஏதோ ஒரு திரியக்கு அவனிடத்திலே போய் சண்டை போட்டா அது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்று அதைத்தான் காட்டுகிறார். அதாவது ஒரு பெரிய ஒரு வீரன் இருக்கான், அந்த வீரன் மல்யுத்தத்துக்கு அழைக்கிறான், எல்லாம் பயப்படுறா. அப்போ ஒல்லியா ஒருத்தன் ஒண்ணுமே பலமே இல்லாம விடன்னு நடுங்கிட்டு இருக்கான். அவன் நான் யுத்தம் பண்றேன்னு வந்தான்னா இந்த வீரன் என்ன சொல்லுவான், உன் கூட சண்டை போட்டு எனக்கு அவமானம் தான் வரும், அதுக்கு நான் சண்டையே போட மாட்டேன் உன்னிடத்துல என்று சொல்லி விரட்டி விட்டுடுவான். அதனால நேருக்கு நேர் சமமான பலமுடையவர்களிடத்துல யுத்தம் பண்ண முடியுமே தவிர வாலி போன்ற ஒரு திரியக்கு ஒரு வானரம் அதனிடத்துல போய் என்ன நேருக்கு நேர் நின்று யுத்தம் பண்ணுவது என்று இங்கே எடுத்து காட்டுகிறார். அதுக்கு ஒரு பிரமாணம் காட்டுறார். விவாதஸ்ட விவாகஸ்ட சமயோரேவ சோபத்தே. விவாகமா இருக்கட்டும் விவாதமா இருக்கட்டும் சாமியம் உள்ளவர்களிடத்திலே இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ ஒரு விவாதம் பண்ணணும், ஒரு வித்வானும் இன்னொரு வித்வானும் விவாதம் பண்ண நல்லா இருக்கும். ஒரு வித்வானும் ஒண்ணுமே தெரியாத அறிவிலையும் விவாதம் பண்ணா எப்படி இருக்கும், இவர் என்னவோ சொல்லிட்டு இருப்பார், அவன் என்னவோ சொல்லிட்டு இருப்பான். அதே போல கல்யாணம் நல்ல துல்லியசீல வயோவிருத்தோ என்று அந்த ஸ்லோகத்திலே பார்க்கும்படிக்கு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எல்லா விதத்திலையும் பொருத்தம் இருக்கு. குணத்தாலே பொருத்தம், செயல்களாலே பொருத்தம், வம்சத்தாலே பிறப்பினாலே பொருத்தம், அழகினாலே பொருத்தம், இப்படி எல்லாம் பொருத்தமா இருக்கு. அந்த ஸ்லோகத்திலே காட்டும்படி இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் ஆண் ரொம்ப உயரமா இருக்கார், பெண் ரொம்ப கட்டையா இருக்கா, ஆண் நல்ல படித்தவரா இருக்கா, பெண் ஒண்ணுமே படிக்காதவரா இருக்கா, ஆண் நல்ல அழகுள்ளவராக நல்ல ஒரு குடிப்பிறப்பில் இருப்பவராக இருக்கிறார், பெண் அப்படி இல்லாமல் இருக்கிறாள். இப்படி எல்லாம் இருந்தா அந்த கல்யாணம் எப்படி பொருத்தமாக இருக்கும், அது பொருத்தமாக இருக்காது என்று காட்டுகிறார். என்றே உள்ளது. அதிலே சொல்லும்படிக்கு பெருமாள் தாம் இக்ஷ்வாக்கு வம்சராய் இருந்து வைத்து திரியக்கோ யோனியிலே பிறந்து சர்வதா விசதிருஷமான ஒரு குரங்கை பிரதிபக்ஷியாக கொண்டு எதிரே நின்று பொருதார் என்றால் அது அவருடைய குலத்துக்கே இழுக்காமே. பெருமாள் இக்ஷ்வாக்கு வம்சராக இருந்து கொண்டு, இக்ஷ்வாக்கு வம்சத்திலே வந்தவராக இருந்து கொண்டு திரியக்கோனிலே பிறந்து சர்வதா விசதிருஷமான ஒரு குரங்கை, ஒரு மிருக பிறப்பிலே பிறந்த எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத ஒரு குரங்கை பிரதிபக்ஷியாக கொண்டு, எதிரியாக கொண்டு, பிரதிபக்ஷினா எதிரி, எதிரியாக கொண்டு எதிரே நின்று பொருதார் என்றால், எதிரே நின்று நேருக்கு நேர் யுத்தம் பண்ணினார் என்றால் அது அவருடைய குலத்துக்கே இழுக்காமே, ரகு குலத்துக்கே ஒரு இழுக்காயிடும். ரகுவம்சத்திலே பிறந்த ஒருத்தர் போய் ஒரு ராஜா போய் ஒரு குரங்கோட சண்டை போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏளனம் பண்ணுவார்கள். அதனாலே அதை பண்ணவில்லை. இதோடைய குலத்துக்கே இழுக்காமே. வாலியை சத்ருவாக பிரதிபத்தி பண்ணுகைக்கு ஈஷத்தும் தாம் போராமையாலே ராஜாக்கள் கொடிய மிருகங்களை பதுங்கி நின்று கொள்ளுகிற வேட்டை முறைமையால் கொன்றதுவே யுக்த தரம் என்றார் ஆயிற்று. அதாவது ராஜாவாக இருக்கக்கூடியவர் வேட்டையாட போகும்பொழுது மிருகங்களை மறைந்திருந்து கொள்வது என்பது காணப்படுகிறது, பொருத்தமாகத்தான் இருக்கு. அதே போல இங்கே பதுங்கி நின்று கொன்றார், பதுங்கி நின்று கொள்ளுகிற வேட்டை முறைமையால் கொன்றதுவே, இப்படி கொன்றதே இங்கே யுக்தம், இது பொருத்தம் என்று ஆழ்வான் சாதித்தார். இது சாடுக்தியாக அருளி செய்த சமாதானம் என்று சிலர் நினைத்தாலும் பரமார்த்த பூத சமாதானங்களில் இதுவும் ஒன்றே என்று பெரியோர் பணிப்பர். இது சாடுக்தி. சாடுக்தின்னா ரெண்டு விஷயத்தை சொல்வதை போல ஒரு வாக்கியம் அமைந்திருக்கு, இரட்டை அர்த்தத்திலே இருக்கு. அதே போல இங்கே இருந்தாலும் இங்க எப்படி இருக்குன்னா, அதாவது பொருத்தம் இல்லைன்னு பொதுவா சொல்லி விட்டுடுறார். பொருத்தம் இல்லைன்னா இது தக்க செய்யக்கூடிய செயல் இல்லை, இல்லைன்னா இந்த ராஜாவாக இருக்கக்கூடிய தன்மைக்கு இந்த ஒரு குரங்கோட சண்டை போடுவது பொருத்தம் இல்லை என்று இரட்டை அர்த்தம் வருவதை போல சொல்லி முடித்தது என்று சிலர் நினைத்தாலும், அப்படி சிலர் நினைத்தாலும் கூட பரமார்த்த பூத்த சமாதானங்களில் இதுவும் ஒன்றே என்று பெரியோர் பணிப்பார். இது உண்மையான அர்த்தமும் தான். இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்த ஒருவர் ஒரு குரங்கோடைய போய் சண்டை போட்டார் என்றால் அது நன்றாக இருக்காது என்பதற்காக அப்படி அவர் பண்ணவில்லை என்பதை காட்டுகிறார். மறைந்திருந்தே வாலியை கொன்றார் என்பதை காட்டுகிறார். அதுக்கு மேலே ராவணவதத்துக்கு சகாயம் தேடுகிற பெருமாள் அந்த ராவணனை அனாயாசேன ஜெயிக்க வந்த வாலியை கொன்றுவிட்டு பரம பீருவான சுக்ரீவனை சகாயம் கொண்டது என்ன புத்திசாலித்தனம் என்று இயேசுமோர்களுக்கு சொல்லுகிறோம். இதுக்கு மேலே காஞ்சி சுவாமி இதுல இன்னும் கொஞ்சம் தீர விசாரிக்கலாம். ஆழ்வான் காட்டின அர்த்தத்தை இங்கே நிரூபித்தாயிடுத்து. ஆழ்வான் நேரே காட்டிட்டார். ஒரு திரியக்கு யோனியிலே பிறந்த ஒரு குரங்கோடை போய் நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டா அது அந்த ரகுவம்சத்துக்கே இழுக்காகிவிடும். அதனாலே மறைந்து
வேட்டையாடுவதை போல கொன்று விட்டார்னு காட்டிட்டார். அதுக்கு மேலே இங்கே ராவணவதத்துக்கு சகாயம் தேடுகிற பெருமாள். பெருமாள் என்ன பண்ணுகிறார்? ராவணனை வதம் பண்ணுவதற்கு உதவி தேடுகிறார். அப்படிப்பட்ட பெருமாள் அந்த ராவணனை அனாயாசமாக ஜெயிக்க வல்ல வாலியை, அந்த ராவணனை அனாயாசமாக ஒரு முயற்சியும் இல்லாமல் சுலபமாக ஜெயிக்க வல்ல வாலியை கொன்றுவிட்டு, அவனை கொன்றுவிட்டு பரம பீருவான சுக்ரீவனை, மிகவும் பயந்திருப்பவன், அப்படிப்பட்ட அந்த சுக்ரீவனை சகாயம் கொண்டது, அவனை உதவியாக கொண்டது என்ன புத்திசாலித்தனம், இது என்ன புத்திசாலித்தனம் என்று இயேசுபவர்களுக்கு சொல்லுகிறார். அதற்கு பதில் சொல்லுகிறார். அப்படி இயேசுபவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். என்ன காரணம்னா, இங்கே சரணாகத ரக்ஷணம் என்பது முக்கியமான காரணம் என்பதை விளக்குகிறார். திரும்பவும் வாலியானவன் முன்னமே ராவணனோடு அக்னி சாட்சிகமாக ஸ்நேகம் கொண்டிருந்தபடியால், எப்படி இங்கே சுக்ரீவர் மகாராஜருக்கும் ராமனுக்கும் ஒரு அக்னி சாட்சியாக ஒரு நட்பானது ஏற்பட்டதோ, அதே போல வாலிக்கும் ராவணனுக்கும் அதே போல அக்னி சாட்சியாக ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஸ்நேகம் செய்து கொண்டிருந்தபடியால், ஏன்னா வாலியை எதிர்க்கிறான் ராவணன், கடைசியில் வாலியானவன் ராவணனை கட்டுப்படுத்தி அவனுக்கு தண்டனையை கொடுக்கிறான். அதுக்கப்புறம் பார்க்கறான், என்னதான் தான் ராவணேஸ்வரன் லங்கேஸ்வரன் அவனோட நாம் நட்பு பாராட்டலாம் என்று அவனும் கேட்டுக்கொண்டதனாலே வாலி அவனிடத்தில் நட்பு பாராட்டுகிறான். அப்படி அக்னி சாட்சியாக ஸ்நேகம் செய்து கொண்டிருந்தபடியால் அவனை தாம் துணை கொண்டது ராவணாதி துஷ்ட நிகிரகம் பண்ண வழி இல்லாமல் போமாகையால், இப்ப பெருமாள் என்ன நினைச்சுன்னு வந்துட்டு இருக்கார்? ராவணன் முதலானவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். வாலிக்கும் ராவணனுக்கும் ஏற்கனவே நட்பு இருக்கு. அப்படி நட்பு இருப்பதனாலே இப்ப வாலியோட துணை சேர்ந்தார் என்றால், இப்போ ஒருவேளை வாலி இல்லை இவன் எனக்கு நண்பனா இருக்கான், இவனை விட்டுடலாம் என்று சொல்லி அந்த காரியத்தை தடுத்து விட்டார், ராவண வதத்தை தடுத்து விட்டார் என்றால் அது கஷ்டமாகிவிடும். அதனாலே அந்த துஷ்ட நிகிரகம் பண்ண வழி இல்லாமல் போமாகையால் பெருமாள் சுக்ரீவனை கை கொண்டு வாலியை வதைத்தார். அதனால்தான் பெருமாள் என்ன பண்ணார்? சுக்ரீவனை கை கொண்டார், ஏற்றுக்கொண்டார், வாலியை அழித்தார், வதைத்தார், வதம் பண்ணினார். வாலியை சகாயமாக கொள்ள சௌகரியம் இல்லையாகிலும் அவனை வீணாக வதம் செய்யாமலாவது இருக்கலாமே எனில் கேள்வின். சரி, இன்னொரு கேள்வி வருது. சரி, வாலியை நாம் சகாயமாக்கிக் கொள்ள வேண்டாம், ஏன்னா ராவணனுக்கு அவன் நட்பு பாராட்டுகிறான், சகாயமாக்கிக் கொள்ள வேண்டாம். ஆனால் அவனை கொல்லாமலாவது இருந்திருக்கலாமே, எதுக்காக வாலியை கொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். இனி செய்ய வேண்டிய ராவணவதமாகிய தேவ காரியத்துக்கு இந்த வாலிவதம் அங்கம் என்று நினைக்கத்தக்கது. அதாவது ராவணவதம் செய்ய வேண்டிய தேவ காரியம், தேவர்களுக்கு அந்த பண்ண வேண்டிய உதவி இருக்கு, ராவணனை வதம் பண்ண வேணும், அதுக்கு அங்கமாகத்தான் இந்த வாலிவதம் இருக்கிறது என்று காட்டுகிறார். ஏனெனில் எதனாலே என்றால், ஆர்த்திராபராதியாய் இருந்தாலும் சரணாகதனாய்விட்டால் அவனை ரட்சிப்பதாகிற சிறந்த தர்மத்தை மேற்கொண்டு நடப்பவரான ராமர் பெருமாள். இந்த பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆர்த்திராபராதி இருந்தாலும், பெரிய தவறுகளை எல்லாம் பண்ணி இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரணாகதனாய் விட்டால், பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணிவிட்டார் என்றால் அவனை ரட்சிப்பதாகிற சிறந்த தர்மத்தை மேற்கொண்டு நடப்பவர். எத்தனையோ பேர் பெருமாளிடத்திலே அபராதம் பண்ணினவர்கள் பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார்கள், பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களை ரட்சிப்பவராக இருக்கக்கூடிய பெருமாள் இந்த தர்மத்துக்கு பிரதிபட்டனாயிருந்த வாலியை கொல்ல பிராப்தமாயிற்று. இந்த தர்மத்துக்கு பிரதிபடனாக இருந்தான் வாலி. எந்த தர்மத்துக்கு? சுக்ரீவ மகாராஜரை ரட்சிக்க வேண்டும் என்பதற்கு எதிராக இருந்தான் வாலி. அந்த சுக்ரீவ மகாராஜரை ரட்சிப்பதுங்கிறது வாலியை ஆதரித்தால் அது நிறைவேறாமல் போயிருக்கும். அப்படி இருக்கிறதுனாலே அந்த சிறந்த தர்மத்தை மேற்கொண்டு நடப்பவரான பெருமாள் இந்த தர்மத்துக்கு பிரதிபட்டனாயிருந்த வாலியை கொல்ல பிராப்தமாயிற்று. அதனால தான் வாலியை கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. பிரமாதாத்து அபராதியான சுக்ரீவன் சரணமடைந்த பின்பும் க்ஷமியாதே அவனை பல வகைகளிலும் கொல்ல பார்த்தவனிலே வாலி. வாலி என்ன பண்ணினான்? தெரியாமல் சுக்ரீவ மகாராஜர், அதாவது பிரமாதாத்து அபராதியான சுக்ரீவன், பிரமாதம்னா தெரியாமல்னு அர்த்தம். பிரமாதமா இருக்கு உபன்யாசம் அப்படின்னா அர்த்தம் தப்பு தப்பா சொன்னார்னு அர்த்தம். சம்ஸ்கிருத வார்த்தை பிரமாதத்துக்கு அறியாமை, மறதி என்றெல்லாம் அர்த்தம். தமிழ்ல பிரமாதம் நாம சொல்லிட்டு இருக்கோம், ரொம்ப நன்னா இருக்குங்கிறதுக்கு அந்த அர்த்தம் வரும். ஆனா சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பிரமாதம் என்றால் இப்படித்தான் அர்த்தம்.
அப்படி பிரமாதாத்து அபராதியான சுக்ரீவன், தெரியாமல் தவறு பண்ணினவனான சுக்ரீவன் சரணடைந்த பின்பும், அவன் சரணாகதி பண்ணின பிறகும் க்ஷமியாதே அவனை பல வகைகளிலும் கொல்ல பார்த்தவனிலே வாலி. அவன் தெரியாம தான் தப்பு பண்ணினான். 2 பேரும் சேர்ந்துதான் போகிறார்கள் காட்டிலே, இந்த துந்துபியை அழிக்கணும்னு போகிறார்கள். அப்ப வாலி என்ன பண்ணுகிறான், ஒரு அந்த துந்துபியோட சேர்ந்து குகைக்குள்ளே போய்விட்டான். போன போது திடீர்னு அங்கிருந்து கொஞ்சம் ரத்தம் வெளியிலே வருது. அதை பார்த்த சுக்ரீவ மகாராஜருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை வாலிதான் மரணம் அடைந்து விட்டானோ என்று அந்த குகையினுடைய வாசலை கல்லை கொண்டு அடைத்து விட்டு வந்து விட்டான். அப்படி பண்ணினாலே தெரியாமல் அபராதம் பண்ணிவிட்டான். அவனுக்கு தெரியல, அவன் நினைச்சிட்டான் அண்ணாதான் போயிட்டார் போல இருக்கு என்று நினைத்து விட்டு அப்படி பண்ணிவிட்டான். அப்படி அதைத்தான் காட்டுகிறார் இங்கே. பிரமாதாத்து அபராதியான சுக்ரீவன், அப்படிப்பட்ட அந்த சுக்ரீவன் சரணமடைந்த பின்பும் அவன் போய் வாலி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் அண்ணா, உன்னை போய் நான் இப்படி பண்ணுவேனா என்று அவன் கேட்கிறான். அப்படி கேட்ட பிறகும் க்ஷமியாதே, அவனை மன்னிக்காமல் அவனை பல வகைகளிலும் கொல்ல பார்த்தவனிலே வாலி. அந்த வாலியானவன் சுக்ரீவ மகாராஜரை பல வகைகளிலும் கொல்ல பார்த்தான். ஆகையாலே வாலி பக்கல் இது பெருத்த தோஷம். ஆகையாலே வாலியிடத்தில் இது பெரிய தோஷமாக பார்க்கப்படுகிறது. சரணாகதர்களை ரட்சிக்காமல் தள்ளுபவன் மிகவும் தோஷம் பண்ணினவன், தவறு பண்ணினவன் என்று காட்டப்படுகிறது. பரதார பரிகிரகமும் பிராத்திரு விரோத சிந்தையும் துர்பலனாய் முதுகு காட்டி ஓடுகிறவனை துரத்தி துரத்தி கொல்லத் தொடங்குவதும் முதலிய துஷ்சரித்தங்கள் வாலியிடத்திலே இருந்தபடியால், இந்த வாலியிடத்திலே என்னென்ன துஷ்சரித்தங்கள், அதாவது தீய நடவடிக்கைகள் என்னெல்லாம் இருக்கு என்றால், பரதார பரிகிரகமும், இவளுடைய சுக்ரீவ மகாராஜருடைய தர்மபத்தினி, அவளை கவர்ந்து கொண்டான். பிராத்ரு விரோத சிந்தையும், தன்னுடைய சகோதரனான அந்த சுக்ரீவனிடத்திலே ஒரு விரோத சிந்தை, அவனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அது இருக்கே. அதுக்கு மேல துர்பலனாய் முதுகு காட்டி ஓடுகிறவனை துரத்தி கொல்ல தொடங்குவதும், அந்த சுக்ரீவன் பயந்து ஓடுகிறான், அவனை துரத்தி போய் கொல்ல பார்க்கிறான். ஏதோ அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், அந்த ரிஷிமுக பர்வதத்துல மட்டும்தான் அவன் இருக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சாபமானது வாலி பெற்றிருக்கிறான் ஒரு ரிஷி இடத்திலே. அந்த இடத்துக்கு வந்தா அவனுடைய தலை சுக்குநூறா உடைந்து விடும் என்று. அதனாலே அந்த ரிஷிமுக பர்வதத்தில போய் சுக்ரீவ மகாராஜன் இருக்கிறான். அப்படி அவன் ஓட அவனை துரத்தி கொண்டு வந்து கொல்ல பார்த்தான். அப்படி கொல்ல தொடங்குவதும் முதலே துஷ்சரித்தங்கள் வாலியிடத்திலே இருந்தபடியால், இப்படிப்பட்ட தீய நடவடிக்கைகள் எல்லாம் வாலியிடத்தில் இருந்ததனாலே ஏகதார விரதராயும் பிராத்தாக்களை பிராண நிர்விசேஷமாக மதிப்பவராகவும் துர்பலனான சத்ருவை பார்த்து இன்று போய் நாளை வாய் என்று அன்போடு சொல்லி விடுத்தருளும் மகாவீரராய் உள்ள பெருமாள் அவனை அழித்தது அதி உச்சிதமே இது. பெருமாள் எப்படிப்பட்டவர்? ஏகதார விரதர். அவனோ பல மனைவிகளை தேடி போகிறான். இவரோ பெருமாளோ ஏகதார விரதர். அதுக்கு மேலே பிராத்ரு விரோத சிந்தையும், பிராத்தாக்களை பிராண நிர்விசேஷமாக மதிப்பவராயும், தன்னுடைய தம்பிகளை பிராண நிர்விசேஷமாக பிராணனை போலே மதிப்பவராக பெருமாள் இருக்கிறார். அதுக்கு மேலே துர்பலனான சத்ருவை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொன்னது. ராவணனையே பார்த்து அவனிடத்துல பலம் இல்லைன்னு, சக்தி இல்லைன்னு தெரிஞ்சவன் இன்று போய் நாளை வா என்று சொல்லி அனுப்பினார். அப்போ எப்படி வாலி இருந்தாலும் அதுக்கு நேர் எதிராக பெருமாள் இருந்தார் என்று பார்க்கலாம் என்று அன்போடு சொல்லி விடுத்தருளும் வீரராயும் உள்ள பெருமாள் அவனை அழித்தது அத்தியுச்சித்தமே. அப்படிப்பட்ட அந்த பெருமாள் வாலியை அழித்தது மிகவும் பொருத்தமே. அவன் நிறைய தவறு பண்ணியிருக்கிறான் என்பதை காட்டுகிறார். எதிரே வந்து நில்லாதே மறைந்திருந்து அடித்ததும் யுக்தம். எதிரே வந்து நிற்காமல் மறைந்திருந்து அடித்ததும் யுக்தம் தான், பொருத்தம் தான். முந்திர முன்னம் சரணமடைந்த சுக்ரீவனுக்கு அபயமளித்து வாலியை கொள்வதாக வாக்தானம் செய்துவிட்ட பெருமாள் ஏற்கனவே சுக்ரீவ மகாராஜருக்கு வாக்கு தானம் பண்ணியிருக்கிறார். ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார், கண்டிப்பாக வாலியை கொன்று விடுவேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் பிறகு வாலியின் எதிரில் நின்று யுத்தம் செய்தால் பெருமாளுடைய திரளை கண்டு அஞ்சி வாலியும் தன்னை சரணம் புகுந்தான் ஆகில், பெருமாளுடைய வீரத்தை பார்த்து ஒருவேளை வாலியும் ஐயோ என்னால உன்னோட சண்டை போட முடியாது, நீ என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணிவிட்டான் என்றால், அப்படி சரணம் புகுந்தானாகில் தஞ்சமடைந்தவனை வதைக்க கூடாமை பற்றி அவனை கொல்லாமல் விடும் அளவில், அப்ப தஞ்சமடைந்தவர்களை வதைக்க கூடாது, வதம் பண்ணக்கூடாது என்று ஒரு விதி இருப்பதனாலே அதை பற்றி கொண்டு அவனை கொல்லாமல் விடும் அளவில், அவனை கொல்லாமல் விட்டுட்டான்னா, வாலியை கொல்லாமல் விட்டுட்டான்னா
அப்ப என்ன ஆகும்? முன்னே சுக்ரீவனுக்கு அளித்த வாக்தானம் தவறி போய்விடுமே என்கிற நோக்கம். அப்ப முன்னாடியே சுக்ரீவ மகாராஜருக்கு ஒரு வாக்தானம் பண்ணியிருக்காரு, உண்மை பயம் இல்லாமல் இருக்கும்படி பண்ணிக்கிறேன். எப்படி பயம் இல்லாமல் இருக்கும்? வாலியை கொண்டாதான் அவனுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். அதனாலே வாலியை கொன்றது பொருத்தமே என்று காட்டுகிறார். அவனை கொல்லாமல் விடும் அளவில் முன்னே சுக்ரீவனுக்கு அளித்த வாக்தானம் தவறி போய்விடுமே என்கிற நோக்கம் முதலிய காரணம், என்கிற நோக்கம் முக்கிய காரணம். இதுதான் முக்கிய காரணம். சுக்ரீவ மகாராஜர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போய்விடுமே என்பது முக்கிய காரணம். தவிரவும் எதிர்ந்தவர்களுடைய பலத்தில் பாதி பாகம் தன்னிடம் வந்து சேரும்படி வாலி சிவனிடத்தில் பெற்றிருந்த வரம் பழுதுபடாமல் இருக்கும்படி மறைந்து நின்று அம்பு விட்டார் என்பதும் ஒன்று. இது இன்னொரு காரணம். சிவபிராண்டத்தில் பிரார்த்தித்திருக்கிறான், தபசு பண்ணி, இந்த வாலியானவன் யார் என்னை எதிர்த்து வந்தாலும் அவருடைய பாதிபலம் எனக்கு வந்துவிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறான். ருத்ரனும் அதை அனுமதித்திருக்கிறார். அதுக்காக பெருமாள் வந்தா அது வரும்னு அர்த்தமா? பெருமாள் வந்தா அந்த வரம் எல்லாம் காணாமல் போயிடும். ஆனா பெருமாள் என்ன பண்ணுகிறார்? இவன் முன்னாடி போய் நிற்க வேண்டாம், ஏன்னா அப்போ ருத்ரனுடைய வரமானது பலிக்காமல் போய்விட்டது என்று ஆகிவிடும். அப்படி ஆக்க வேண்டாம் என்பதற்காக அப்படியே இருக்கிறார். அப்படி பாதிபாகம் தன்னிடம் வந்து சேரும்படி வாலி சிவனிடத்தில் பெற்றிருக்கிற வரம் பழுதுபடாமல் இருக்கும்படி, அது பழுதுபடாமல் இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? நேரே வந்து யுத்தம் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் மறைந்திருந்து பண்ணுகிறார். இப்படி மறைந்து நின்று அம்பு விட்டார் என்பதும் ஒன்று. அதனால்தான் பெருமாள் மறைந்து விட்டு அம்பு விட்டார். ஏன்னா அவர் வந்தார்னா ருத்ரனுடைய வரமானது பொய்த்து போய்விடும். ருத்ரனுடைய வரம் பொய்த்து போனா என்ன ஆகும்? ருத்ரனிடத்துல நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். தான் நாட்டிய தேவதைகளிடத்திலே ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக அப்படி பெருமாள் அதையும் பண்ணி காட்டினார். பழுதுபடாமல் இருக்கும்படி நின்று அம்பு விட்டார் என்பதும் ஒன்று. அவரவர்கள் தேவதாந்தர்களிடத்திலே பெற்ற வரங்கள் பழுதுபடாதபடி என்றோ எம்பெருமான் காரியம் செய்வது. இங்கனே பல காரணங்கள் உண்டு. எம்பெருமான் எப்பொழுது காரியம் பண்ணினாலும் அது தேவதாந்தர்களிடத்திலே யாருக்கு ஒரு வரம் இருக்கிறதோ அந்த வரங்கள் எல்லாம் பழுதுபடாதபடிக்குத்தான் எம்பெருமான் காரியம் செய்கிறான். அப்படி செய்வது இங்கனே பல காரணங்கள் உண்டு. இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன என்று காட்டுகிறார். இது 21வது ஸ்லோகம். யத்வா மிருகம் மிருகயுவன் மிருகயா பதேனஹ ஷன்னோ ஜகந்த நது சத்ரு வதாபிமுக்யாத் தத்யுக்தமேவ தவ ராகவ வம்சஜஸ்ய திரியக்ஷு நைவஹி விபக்ஷத யோபச்சாரக என்று 21வது ஸ்லோகம். மேலே இருக்கிற ஸ்லோகங்களை நாளை தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருடிகளேஸ்வரனும் எம்பெருமானார் திருடிகளேஸ்வரனும் ஆழ்வான் திருடிகளேஸ்வரனும் ஜீயர் திருடிகளேஸ்வரனும் ஜீயர் திருடிகளேஸ்வரனும் காஞ்சி சுவாமி திருடிகளேஸ்வரனும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு நின்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்படியோம் ஓடும் நோடும் பெருவின் 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org. கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.